ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படிங்க? சூப்பராக இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி போய் என்னடா சந்தோஷமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், அவன் எங்கே தான் மேகாலயக்குள்ளே இருக்காங்க. அப்படியே செமையாக இருக்குது, மழையும் பெய்யுது, அது மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே வெயில் போயிடுச்சு. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. சரிங்க, கேமரா மாற்றிக்கிறேன். இப்போ தான் அழகாக காட்டலான்ட்டு தான் அதுக்குள்ளே வண்டியும் அடிபட்டு போகுதுங்க. சரிங்க, அப்படியே காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, அது தண்ணி அப்படியே அருவி மாதிரி செம்மையாக கூட்டிகிட்டு இருக்குதுங்க. கீழே இன்னும் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அதனால நிறைய வண்டிக்காரங்க குளிச்சுலாம் இருந்தாங்க. இந்த மலையில் குளிச்சுலாம் இருந்தாங்க. பாருங்க, சூப்பராக வந்துருக்குதுங்க. அப்படியே அந்த பக்கம் வேணும்னா நம்ம அந்த வழி. பாருங்க, உங்களுக்கு ரோடு வண்டியலிக்கு தெரியுதுங்களா? அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்துருக்குறேங்க இந்த பக்கம். தலையில் பார்த்தீங்கன்னா கவருக்கு போட்டுருக்குறேங்க. பல்லு விளக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். குடை இருந்துச்சு. குடை பார்த்தீங்கன்னா டிரைவரை நான் விளக்கிழவிட்டு இருக்கிறாரு. அது விளக்கிழவர் கொடுத்துருக்குறேன். அந்த பக்கம் வச்சுக்கிறேன். அதை அப்படி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரமெல்லாம் கழுவியாச்சுங்க. பாத்திரமெல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்படியே கிளம்புறேங்க. பாருங்க, விட்டுட்டு போகிறக்கே முடியல. அப்படி இருக்குது கிளைமேட், சூப்பராக இருக்குது. இன்னும் போக போக நல்லா இருக்கும். அதில் அப்படின்னு காட்டுறேன். சரிங்களா? எல்லாம் நனைஞ்சிட்டேங்க. கொஞ்ச நேரம் எனக்கு நனைஞ்சாச்சு. அந்த கவரை போட்டுருந்தேன்னு எல்லாம் நனைஞ்சிட்டேன். சரி, வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா ஷில்லாங் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. நைட்டு நல்ல மழைங்க, மழை குளிர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசங்க. போன டைம்லாம் வரும்போது ரோடு சூப்பராக இருந்துச்சு. மழை வந்து இந்த நார்த் ஈஸ்டில் ஃபுல்லாக மழை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ரோடெல்லாம் சரிஞ்சு போயிடுச்சுங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சில இடத்துக்கெல்லாம் நேற்று ஒரு 11 மணிக்கு பக்கம் கவுவட்டி வந்தாங்க. மணிக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 130 தான் வந்துருக்குறான். அதான் வர முடியும். எல்லாம் ஹில்ஸுங்க. அவங்களோட திரிபுரா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். பாருங்க, போன முறையெல்லாம் இந்த ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. இடம் ஃபுல்லாமே கல்லும் குழியுமா இருக்குது. இந்த ஒரு லோக்கல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அடித்து கிளப்பிட்டு போயிட்டுக்கிறாங்க.
வெல்கம் டு ஜெயின்டீட்டா ஹில்ஸ் டிஸ்ட்ரிக். அது கரெக்டாக படிக்க வரலிங்க. அந்த ஒரு ஜெயினிட்டாவா அது சரியாக வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் படிச்சுக்கோங்க. சாரி. இங்கே நிறைய ஊர் பேர் படிக்க முடியறது இல்லைங்க. மேகாலயெல்லாம் நல்லா வித்தியாசமாக இருக்குது. வாயில் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஒரு வண்டியும் ரிப்பேர் நிற்கிதுங்க. ஃபுல்லாகவே சிமெண்ட் வண்டி தான் ஓடுதுங்க இந்த லைனு. இந்த மழையெல்லாம் பெஞ்சதுக்கப்புறம் அசாம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமானதுக்கப்புறம் மேகாலயெல்லாம் ஃபுல்லாக இந்த சிமெண்ட் வண்டி தான். அது ரிப்பேர் நிற்கிதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பாலமே இடிஞ்சிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அந்த பாலமெல்லாம் சைடில் வேலை செய்கிறதுக்கு தான் வண்டியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நம்ம பழைய வீடியோவில் தெரியும். ஒரு 3 நாள் ஒரு வாரம் ஆல்ட் பண்ணியிருப்போம் மேகாலயாவில். அப்போ இந்த டைமில் அந்த பாலமெல்லாம் வேலை செய்கிறது தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. மழை வந்துங்க. நிறைய பேருக்கு தெரியும், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அசாம் மேகாலயா ஃபுல்லாக மழை வந்து நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்ட்டு. ரோடெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது. ஒன்றுமே வேலை செய்யலைங்க. வண்டி ஓட்டவே முடியல, சுத்தமாக ஓட்ட முடியல. வழக்கத்தோட 2 மணி நேரம் லேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம லாங்ஸ்லாங் அப்படிங்கிற இடம் தாண்டி போயிட்டுருக்காங்க. லாங்ஸ்லாங் தாண்டி ஒரு 10-20 கிலோமீட்டர் போயிட்டோம். ரோடே இல்லைங்க, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம்லாம் அந்த நல்லா போக வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. மழை சீசன் வச்சு நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அசாம் மேகாலயெல்லாம் மழை வந்து ஃபுல்லாக ரோடில் பிளாக் அடிச்சு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக அந்த டைம் ஃபுல்லாக ரோடெல்லாம் போயிடுச்சுங்க. வேலை செஞ்சுருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. வண்டிலாம் அப்படியே கம்மியாகிடுச்சுங்க. நகரில் போன பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃபுல்லாக வண்டி வந்துருச்சு. அந்த அப்படியே கம்மி. நம்ம டமாட்டோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரோடே இல்லை, ஓட்டவே முடியாது. நிறைய பேர் ரோடு அந்த ட்ரெயின் வரவே இல்லைங்க. காரெலாம் ரெகுலராக ஓட்டுறவங்களே ட்ரெயின் ஓட்டுறதுக்கு வரது இல்லைங்கம்மா. ரோட்டை பாருங்க எப்படி இருக்குது. இதே மாதிரி அரை மணி நேரம் கிளம்புது. நாளே இப்படி தான் வந்துட்டுக்கிறோம். மதியத்துலேருந்து இப்படியே தான் வந்துக்கிறேன். பட்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் பார்க்குற பார்த்தீங்களா, இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் அப்படியே நீல கலரில் போகுங்க. நான் வீடியோஸில் காட்டியிருப்பேன் பழைய வீடியோவில். பாருங்க, எல்லாம் மழை பெஞ்ச வரை மண்ணு கலரில் போயிட்டுருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூங்கலை என்னமோ கூட மாதிரி செய்கிறாங்க, பெருசாக இருக்குது. உள்ளே 2 பேர் நிற்கலான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இது என்ன யூஸ்ன்னு தெரியலிங்க. பார்த்தீங்களா ஆளுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாங்க, ஏதாவது விசாரிச்சாங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க நான் என்னன்ட்டு. ஆனால் எதுக்குன்னு தெரிலிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோனாப்பூரில் இருக்குங்க. சோனாப்பூர் இப்போ டனல் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி ஒரு சின்ன ஊர். அங்கே ஓரங்கடி நிறுத்தி வச்சுருக்குங்க வண்டியை. செம்ம ஹீட்டுங்க வண்டி, அப்படி கொதிக்குது. ஏன்னா ஃபுல்லாக இறக்கம் தான், பிரேக்கு கால் வச்சு வந்து அப்படிலாம் ட்ரம்மெல்லாம் கொதிக்குது. கொஞ்ச நேரம் ஆறலான்னு நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரும் நாங்கள் அசாம் தான் போவோம். அசாம் என்ட்ரி ஆகும். இன்னொரு அது 2-3 மணி நேரம் ஆயிருங்க, நைட் ஆகிடும். அங்கே போய் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.